ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஏஜே ஃபேமிலியோட அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி நம்ம கடையிலலாம் வாங்கின கோகனட் பன் இருக்குல்ல, அது நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம் அந்த ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்காக க்ளீனான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் ஒரு 3/4 கப் அளவுக்கு சூடான பால், ரொம்ப சூடு இல்லை, ஒரு லைட்டு சூடுள்ள பால் ஊற்றிக்கோங்க. அது கூடவே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈஸ்ட்டு மட்டும் நம்ம வாங்கும்போது கொஞ்சம் நல்ல எக்ஸ்பைரி பார்த்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ரொம்ப பழசாக இருந்தால் யூஸ் பண்ணாதீங்க. எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அது நான் கொஞ்சம் பெரிய பவுல்லேக்கு மாற்ற போகிறேன். அதுக்கப்புறமா ஒரு க்ளீன் ராப்பர் வச்சு இது ஒரு 10 to 25 மினிட்ஸு 20 மினிட்ஸ் போதும், அப்படியே மூடி வச்சுக்கோங்க. அது அப்போ தான் ஃபெர்மெண்டேஷன் ஆகும். அப்புறமா நான் இந்த கப்புக்கு ஒரு 2.25 கப் அளவுக்கு மைதா எடுக்க போகிறேன். நம்ம எந்த கப்பில் மைதா எடுக்கணும் அந்த கப்பில் தான் நான் பாலும் எடுத்துருக்கு. 3/4 கப்பு பால் எடுத்தது. இது இப்போ 240 ml மெஷர்மெண்ட் கப்பு. அது எனக்கு 2.25 கப்பு மைதா எடுத்திருக்கு. பாருங்கள், ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஈஸ்ட்டு நல்லா ஃபெர்மெண்டேஷன் ஆயிடுச்சு. இதே மாதிரி மேலே இந்த மாதிரி இப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்ல ஈஸ்ட்டு. அது அப்படி வரல, அப்படி இருந்தால் ஈஸ்ட்டு வேலை செய்யலைன்னு. அது கூடவே நான் ஒரு முட்டை எடுத்திருக்கு. அப்புறம் அதே கப்பில் ஒரு 1/4 கப்பு ஆயில் எடுத்திருக்கு. அது கூடவே ஒரு 1/4 கப்பு பட்டர் மெல்ட் செய்து நல்லா ஆறின பட்டர் தான் எடுத்திருக்கு. ஆயில் நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கு. அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே சேர்த்து. அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கு. அது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்தால மைதையில் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை மைதா இதில் இந்த மிக்சரில் போட்டு கூட நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மிக்சரில் மைதா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம விருப்பம் எப்படி வேணாலும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது பாருங்கள், இந்த அளவுக்கு கையில் ஒரு மாதிரி ஒட்டுன மாதிரி வரும் மைதா. அந்த டைம் வந்தாலும் நம்ம கொஞ்சம் பட்டர் இல்லைங்க நெய் தடவி இதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த பாத்திரத்திலிருந்து மைதா பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் வருதில்ல, அந்த ஸ்டேஜ் வருന്നதும் நல்ல சாஃப்டாக இருக்கும் இந்த மாவு. இப்போ பாருங்கள், நம்ம பிசைஞ்சு வச்சுட்டிங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ கையில் ஒட்டல, பாத்திரத்தில் எதுவும் ஒட்டல பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம அதை அப்படியே ரெஸ்ட் செய்ய வைக்கலாம். அதை அப்படியே வச்சுட்டு அது மேலே ஒரு க்ளீன் ராப்பர் போட்டு, அது இல்லைங்க ஒரு பாத்திரம் வச்சு மூடினா கூட போதும். நான் இது இருக்கேனால அந்த க்ளீன் ராப்பர் போட்டு ஒரு 2 to 3 மணி நேரம் அப்படியே இருக்கணும். அப்படியே வச்சுக்கோங்க. ஒரு 3 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம உள்ள ஃபில்லிங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும். நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கு. ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் ஃபுல்லாக சின்னதாக இதே மாதிரி துருவி எடுத்திருக்கு. அது கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி எடுத்திருக்கு. அப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கு. சர்க்கரை நிறைய போடலாம். அது கூடவே நம்ம ஏலக்காய் அப்படி இருந்தால் ஏலக்காய் அப்படி போடலாம். இல்லை ஞானில் வானிலா எசன்ஸ் தான் போட்டிருக்கு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. நம்ம இது கூட ட்ரை ஃப்ரூட்ஸோ நட்ஸ் எல்லாமே போடலாம். பாதாம் முந்திரி எல்லாம் இருக்குல்ல, அது கூட சேர்த்து இது கூடவே சேர்த்து போடலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க எல்லாமே சேர்த்து. இது பாருங்கள், இப்போ ஒரு 3 மணி நேரம் எடுத்துச்சு. நான் 3 மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணியிருக்கு. நம்ம வச்சதை விட டபுள் மடங்காக வந்துடுச்சு மைதா. பாருங்கள், சூப்பராக சாஃப்டாக இருக்குது, நல்ல சாஃப்டாக இருக்குது. இது நான் இப்போ 2 டைப்பில் செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம ஓவனில் வச்சு பன் செய்யுறதும், நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டவ் வெளில வச்சு எப்படி செய்கிறேன்னு காட்ட போகிறேன். அதுக்காக நான் இது ஒரு பாத்திரத்தை இதே மாதிரி நம்ம ஒரு 4 போர்ஷனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஒரு பன்னு ചെയ്യുന്നതിന് 2 போர்ஷன் தான் தேவைப்படும். இப்போ நான் 2 ചെയ്യുന്നതിனால 4 கட் பண்ணி எடுத்திருக்கு. அதில் 3 போர்ஷன் அப்படியே தனியாக மாற்றி வச்சுக்கோங்க.
சப்பாத்தி பலகை இருக்குல்ல, சப்பாத்தி பலகையோட மேலே கூட ஒரு வச்சு இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மைதா போட்டுக்கோங்க, இதே மாதிரி தூவிக்கோங்க. தூவிட்டு அது மேலே அந்த ஒரு போர்ஷன் எடுத்து நம்ம கை வச்சு விட நல்ல சாஃப்டாக இருக்கும். கை வச்சு விட இதே மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் செய்து எடுக்கலாம். சப்பாத்தி நம்ம எப்படி எடுக்கோ அதே மாதிரி. ஆனால் இது ரொம்ப மெலிசாக எடுக்கக்கூடாது, கொஞ்சம் திக்னஸ் இருக்கணும். நம்ம പാത്രത്തിൻ്റെ அளவுக்கு അത് நம்ம எடுத்திരിക്കുന്ന பாத்திரத்திൻ്റെ அளவுக்கு தான் அது ஷேப் பண்ணி எடுக்கணும். பாருங்க கரெக்டாக அந்த சைடெல்லாம் இதே மாதிரி கொஞ்சம் தூக்கலாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நம்ம அதுக்கப்புறமா ஃபில்லிங்ஸ் வச்சுக்கலாம். ഞാൻ அந்த பாத்திரத்தில் ஏற்கனவே ஒரு பட்டர் பேப்பர் போட்டு கொஞ்சம் பட்டர் தடவி வச்சுருக்கு. எண்ணெய் தடவி பட்டர் பேப்பரெல்லாம் போட்டு தான் வச்சுருந்தது. அந்த பாத்திரத்தை தான் நம்ம ஃபஸ்ட் எடுத்து அந்த மாவு போட்டிருக்கு. அது மேலே ஃபில்லிங்ஸ் எல்லாம் வச்சு இதே மாதிரி வச்சுக்கோங்க. ஃபில்லிங்ஸ் சைடில் வராமல் பார்த்துக்கோங்க. சைடில் வந்தால அது அப்படியே சர்க்கரை இருக்குல்ல மெல்ட் ஆகி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் சைடு வராமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் அடுத்த போர்ஷன் எடுத்து இதே மாதிரி சப்பாத்தி மாதிரி பரத்தி எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்திൻ്റെ அளவுக்கு பரத்தி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு திருப்பி அது மேலே அப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த சைடு இதே மாதிரி கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி தூக்கலாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. மேலே கொஞ்சம் மேலே இப்படி வருந்த மாதிரி. அப்போ தான் அந்த ஃபில்லிங்ஸ் வெளியே வராமல் இதெல்லாம் கரெக்டாக ஒரே மாதிரி ஆகும். அதுக்கப்புறமா ഞാനൊരു முட்டை எடுத்துருக்கு. முட்டையோட சிலவங்க மஞ்சக்கரு மட்டும்தான் எடுக்கும். ഞാൻ கொஞ்சம் வெள்ளையும் மஞ்சளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அது மேலே இப்படியே ஸ்ப்ரெட் செய்து விடுங்க. அது எதுக்குன்னு வச்சால் அந்த ஒரு நல்லொரு ப்ரௌன் கலர் வருவில்ல நம்ம பன்னெல்லாம் வாங்கும்போது அந்த கலர் வர்றதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறேன். முட்டை சேர்க்கலாம். அப்படி முட்டை வேண்டாம் அப்படி இருந்தால் நமக்கு நெய் மேலே இப்போ பட்டரோ நெய்யோ ஏதாவது தடவிடலாம். அதுக்கப்புறமா ஒரு ஃபோர்க்கு வச்சு இதே மாதிரி சின்ன சின்னதாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ஃபோர்ஸாக வேண்டாம், லைட்டாக இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ഞാൻ ஏற்கனவே ஓவன் ஒரு 10 மினிட்ஸில் ப்ரீ ஹீட் செய்திருக்கு. இப்போ ஒரு 190 டிகிரி செல்சியஸில் ஒரு 30 to 35 மினிட்ஸில் இது நல்லா குக் ஆகிடும். அது அப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறமா நமக்கு குக்கரில் செய்யல நம்ம இட்லி பாத்திரத்தில் செய்ய போனது ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வில் செய்யணுது அது ഞാൻ அதை விட ஒரு சின்ன பாத்திரத்தில் தான் எடுக்க போகிறேன். இது மாதிரி சப்பாத்தி சைஸில் அந்த பாத்திரத்தின் சைஸில் பருத்தி எடுத்துருக்கு. அது மேலே ஃபில்லிங்ஸ் எல்லாம் வச்சுருக்கு. சைடு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்கு பாருங்கள். அது மேலே அதே மாதிரியே அடுத்ததும் அதே மாதிரியே பருத்தி மேலே போட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க சைடு. அதுக்கப்புறம் அந்த முட்டையோட மிக்சர் அதே மேலே இதே மாதிரி தடவை கொடுத்துட்டு இதுவும் அதே மாதிரி 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கு. ஒரு அடி கனமுள்ள பாத்திரம் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே ஒரு ரிங்கி வச்சுருக்கு. அதுக்கப்புறமா 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட்டு பண்ணிய பிறகு தான் அதெல்லாம் வச்சுருக்கு. இப்போ பாருங்கள் 35 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓவனில் வச்ச பன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். மேலெல்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கும். மேலெல்லாம் நல்ல ஒரு கலர் வந்துடுச்சு பாருங்கள். இதுவும் அதே மாதிரி வெந்துச்சு பாருங்கள். அடுப்பில் வச்சு ஸ்டவ்வில் வச்சதும் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக வெந்துருச்சு. அதுவும் அது நல்லா ஆறின பிறகு நம்ம டீமோல்டு செய்து வெளியில் எடுத்துக்கலாம். பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம வீட்டில் சூப்பராக செய்யலாம். பாருங்கள் கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கேன்னு. இது நம்ம ஓவனில் வச்சு செஞ்சது. நம்ம ஸ்டவ்வில் வச்சதில் மேலே கொஞ்சம் கலர் கம்மியாக வரும், அவ்வளோதான் வித்தியாசம். ஓவனில் வச்சதில் நல்லா ப்ரௌன் கலராக வரும். இது பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக நம்ம கடையில் வாங்கினா விட டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். எல்லோரும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நான் அந்த ஸ்டவ்வில் செஞ்சில நம்ம இட்லி பாத்திரத்தை வச்சு அதுவும் இதே மாதிரி கட் பண்ணிவிடும். நல்லா சாஃப்டாக இருக்கும். அது பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க இருந்தால் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்துட்டு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.